ஹாய் மக்களே, இது என்ன மரம் தெரியுமா? கொல்லா மரம் செடி. கொல்லா மரம் வந்து இந்த ஏப்ரல் மே இந்த டைம் தான் நல்லா காய்க்கும். இது வந்து நாங்கள் இப்போ ஒரு சின்ன இடம் வாங்கியிருக்கோம். அந்த இடத்த ஒட்டின பக்கத்து மனையில் உள்ளது. எங்கள் சைடு பாதி எப்படி கிடந்து அதில் எப்படி கிடந்து அதை தான் நாங்கள் பழம் கிடந்து அதை நான் ஆர்வ கலரில் முதலே பறிச்சிட்டேன். அது பிறகு தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். சரியா, நாங்கள் ஒரு இடம் வாங்கியிருக்கோம். அந்த இடத்துல நிறைய கதைகள் உண்டு. அது பிறகு சொல்லேன். இடம் வந்து எனக்கு உயிர். எனக்கு நகை மேலேயோ துணி மேலேயோ வேறு எந்த இது மேலேயும் ஆசை கிடையாது. ரொம்ப வருஷமாக வாடகை வீடு கரெக்டாக 25-27 வருஷம் வாடகை வீட்டில் தான் இருந்திருக்கோம். அந்த வீடு மேலே கூட எனக்கு ஆசை கிடையாது. ஒரு இடம் வாங்கி அதில் டெய்லி அதில் போய் கொஞ்ச நேரம் இருந்து இது பண்ணோன்னே ரொம்ப ஆசை இருக்கும். ஆனால் இது நாள் வரையில் எனக்கு அது கிடைக்கல. இப்போ எவ்வளவோ சிரமத்தில் தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப கடன் இருக்குது. இருந்தாலும் வீட்டெல்லாம் விற்று கொடுத்துடலாம். வீடே வச்சு 2 வருஷம்தான் ஆகுது. வீட்டெல்லாம் விற்று எடுத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இந்த இடத்த வாங்கினோம். வாங்கி நிறைய ரூபா செலவு பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மாங்காயெல்லாம் வந்து நாங்கள் வாங்கின இடத்துல உள்ளது தான். நிறைய காய்ச்சிருக்கு. பார்க்க அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு வந்து காட்டுக்குள்ளே எப்பவும் சுற்றினேன். 24 மணி நேரம் காட்டுக்குள்ளே சுற்றினாலும் பசி இல்லாமல் சுற்றுவேன். ஆனால் கால் ரொம்ப வலிச்சாலும் சுற்றுவேன். எங்கள் வீட்டுக்காரர் என்ன எப்பவும் காட்டுவாசின்னு தான் சொல்லுவார். எனக்கு காடு கரை தோட்டம் தோப்புன்னா அப்படி பிடிக்கும். அதே போல் மலைக்கரை அப்படிலாம் சுற்றி தெரியக்கூடிய ஆள். இப்போ எனக்கு அங்கெல்லாம் ரொம்ப போக முடியாது. அதனால் ஒரு இடம் கொஞ்சம் வாங்கி அதில் சாவதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளாவது வாழ்ந்துட்டு போயிடணும்னு அதில் ஒரு வாங்கியிருக்கோம். அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் மனதுக்கு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் இதெல்லாம். ஏன்னா எங்கே போனாலும் ஒரு எதிரி துரோகி எங்களுக்கு வந்துடுவான் பார்த்துருங்க. இது நிறைய ஃபென்சிங்லாம் போட்டு ஆடு வர முடியாமல் நாங்கள் பாதுகாத்தாலும் மரநாய் வந்து டெய்லி ஒரு 10 காயை பறித்து போட்டுட்டு ஒரு 4 காயை கடிச்சு போட்டுட்டு போயிடுது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணேன்னு எனக்கு தெரியலை. இதை பற்றின ஐடியா உங்களுக்கு எதாவது இருந்தால் சொல்லுங்கள். இதை பற்றின பெரிய வீடியோ அடுத்தால போடுறேன். சரியா மக்களே? ஓகே, பாய்.